ஐயா ஒரு நிமிஷம். பூசமுத்து ஐயா வீடு எங்க இருக்கு? இந்த பக்கம் நேரா போனீங்கன்னா அது 4வது வீடு. சரி. போர்டே போட்டுப்பாங்க, பாத்துங்க. வாங்கய்யா. வணக்கம். நாடி ஜோசியம் பார்க்கணும். ஏய் ஐயா, ஐயா அழைச்சிட்டு போய் ரேகை எடு. போங்கய்யா, ரேகை எடு. வாங்க சார். சார் பாக்கலாங்களா? ஆமாம். முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. தில்லை ராஜன். சரி. அப்புறம் சார் உங்க வயசு என்ன? 48. சரி சார், உங்க ரேகை கொடுங்க. ரேகை வலது கை சார். சரி, ஒரு 10 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. ஆமா சரி. சார், உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. போய் உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தில்லை ராஜன் நான் தாங்க. உங்களுக்கு தொடர்புடைய HOD எடுத்து வந்திருக்காங்க. இதுல இருக்கிறது பூரா உங்க பேரு, ரேகை, டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளதான் எடுத்து வந்திருக்கேன். இதுல உங்க ஜாதகம் எங்க இருக்குங்கிறத உங்களை வச்சுதான் முடிவு பண்ண போறேன். இதுல 100 தில்லை ராஜன், 100 தில்லை ராஜன் இருக்கு. அதுல 100 தில்லை ராஜன்ல நீங்க யாருங்கிறத உங்களை வச்சுதான் முடிவு பண்ண போறேன். படிச்சுட்டு வர சரியா தப்பாங்கிறத சொல்லிட்டு வாங்க. மாணிமுகன் திருவடியை வணைந்து போற்றி அறிவிக்க மகனொருவன் சாமுத்துரிகம் தங்கிடவே வனகரத்தில் கோபுர கலசரேகை புள்ளியதும் ஈரே கண்டாய். இவன் பிறக்க தோற்றமதும் தலைமை உள்ளான். தாய்க்கு நீங்க மூத்த பிள்ளையா? நான் ஒரே பிள்ளைங்க. அப்ப முதல் பிள்ளை. இவன் தோற்றம் பிறந்திடவே தாதை வீட்டில். அப்பா வீட்டுல பிறந்தீங்களா நீங்க? ஆமாங்க. அத்தனைக்கு இரகத்தாள். உங்க தந்தையாருக்கு 2 திருமணமா? இல்லீங்களே, அதெல்லாம் இல்ல. காலமுதே பெற்றோர் வாழ்வும். அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்களா? இல்லீங்க, 2 பேருமே இல்ல. நிகழ்கடலம் நிபந்தனைக்கு விருது கல்வி. பட்டப்படிப்பா உங்களுக்கு? கல்வி நலம் பாகடச்சீர். நீங்க படிச்சது மருத்துவ கல்வியா இருக்குமா? ஆமா. நிகழ்கடலம் நிபந்தனைக்கு மகப்பேர் மருத்துவ கல்வி உள்ளான். பெண்மை கலந்த கல்வி ஏதாவது உண்டா? மகப்பேர் சம்பந்தமானது? அதான் அதான். நிகழலம் நிபந்தனைக்கு இவன் தனைக்கு களவு மில்லில். திருட்டு ஏதாவது போயிருக்க குடும்பத்துல? ஏதாவது திருட்டு ஏதாவது போயிருக்க குடும்பத்துல? திருட்டுன்னா எப்படி சொல்றீங்க? இவன் தனைக்கும் ஆபரணச்சீர். ஏதாவது பொன்னாபரணங்கள் சம்பந்தமான திருட்டு ஏதாவது போயிருக்க? காலமுறை இவன் தனைக்கு இவன் தனைக்கு அத்தன் பேர் நாமதும் எம்மான் தேவன். அப்ப பேரு சிவனை குறிக்கக்கூடிய பேரா இருக்குமா? சிவன், சதாசிவம். அன்னையவள் நாமதும் அழகின் நாமம். அம்மா பேரு அழக குறிக்கக்கூடிய பேரா? மோகனம், சுந்தரம், இப்படி. சுந்தராம்பாள். இவன் தனைக்கு பிரதேசம் சென்ற பாலன். வெளிநாடு போய் வந்திருக்கீங்களா நீங்க? நிறைய போயிருக்கேன். காலமதை வந்தனைக்கும் அகத்திலே குழப்பம் உண்டு. குடும்பத்தில் இப்ப ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கா? ஆமா. இவன் தனைக்கு தொண்டிலே உத்தியோக சம்பந்தமான குழப்பங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல. நிகழ்த்தலாம். இவன் தனைக்கு பொது சேவை, அரசியல் ஈடுபாடு இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்ல. அத்தனை மன்றலத்தில் அப்ப ராணுவத்தில் வேலை பார்த்திருக்காரா? அன்னை எவள் போது தொண்டு. அம்மா டீச்சிங் லைன்ல இருந்திருக்காங்களா? காலமதை வந்தனைக்கு இவன் தனைக்கு வழக்கும் கோர்ட்டு கேஸ் இருக்கா? இல்ல. இவன் தனைக்கு பிரதேச நாட்டம். இப்போ வெளிநாடு முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்களா போகலான்னு?
இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சுரிகாரபுத்திரன் தத்து பிள்ளையா? செவியல் மந்தம் காதல தொந்தரவு இருக்க? காலமதை வந்தனைக்கு நேத்திர பங்கம் ஐ டிஃபெக்ட் ஏதாவது இருக்க? ம். இதுல எல்லா வழியும் படிச்சாச்சு. உங்களுக்கு சம்பந்தமான விவரங்கள் அடங்கிய சுவடி இதுல இல்ல. அப்ப இதுக்கு சம்பந்தமான சுவடிகள் ஏதாவது இருக்குமாங்கிறத வேற தேடி பார்க்கணும். எப்படியும் ஒரு 10 நாள் டைம் எடுக்கும். நீங்க உங்க சந்தர்ப்பம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க ஒரு கடிதம் எழுதிட்டோ போன் பண்ணிட்டோ வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் தேடி பார்க்கிறேன். நான் 10 நாள் கழிச்சு வந்தா நிச்சயமா என்னுடைய ஓலை கிடைக்குமா? நாடி வர்றவங்களுக்கு தான் நாடி ஜோசி. கண்டிப்பா உங்க சுவடி எங்ககிட்ட இருக்கும். ஆனா இப்ப கிடைக்கல, ஏதோ மாய மறைக்குது. ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, முயற்சி பண்ணுவோம். வந்ததுதான் வந்துட்டீங்க. உங்க குடும்பத்துல வேற யாராவது வந்திருந்தாங்கன்னு சொல்லுங்க. வந்துருக்கோம். இல்ல, நான் தனியா தான் வந்திருக்கேன். ஐயா, என் பொண்ணுக்கு பார்த்து சொல்ல முடியுமா? அவங்க ரேகை கொண்டு வந்திருக்கீங்களா? ரேகை கொண்டுல ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன். ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். இத வச்சு பார்த்து சொல்ல முடியுமா? ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம், சுவடி கிடைக்கும். ஆனா துல்லியமா இருக்காது. ஐயா, நான் இங்க வந்ததே முக்கியமா என் பொண்ணுக்காக தான். அவ காணாம போயிட்டா. அவ எங்க இருக்கா? அவ எங்களுக்கு கிடைப்பாளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்களேன் பிளீஸ். அது வேண்டாம் ஐயா. ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னா பலன் முன்ன பின்ன ஏற்படலாம். உங்க பொண்ணோட கட்டவிரல் ரேகையை கொண்டு வாங்க. அதன் மூலம் ஓலை எடுத்து அது எங்க இருக்கு, உங்க பொண்ணு எப்ப வருங்கிறத முத கொண்டு சொல்லிடுவோம். சரிங்களா? சிவகாமி, இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பிரசாதம். ஏ அர்ச்சனா, என்னப்பா? இங்க வா வா வா. வரேன். இது வைத்தீஸ்வரன் கோயில பிரசாதம்னு கொடுத்தாங்க. மருந்து எடுத்துக்க. நீ ஒன்னு எடுத்துக்க சிவகாமி. இது சர்வரோக நிவாரணி, காயகல்ப மாதிரி. சாப்பிடு. எங்க உங்க நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்தது? அங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான். உங்க நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்ததுங்கிற நீங்க என்னங்க? நான் போன காரியம் என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையே. அப்படிங்கப்பா, இந்த டி சாமியார் இருக்காரு, மிகப்பெரிய சித்தர்மா அவரு. என்ன வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போடான்னு அவர் சொன்னப்போ அதோட சூட்சமா அப்ப எனக்கு புரியல. அங்க போனப்புறம் தான் தெரிஞ்சது நாடி ஜோசியம் பார்க்கதான் அனுப்பியிருக்காருங்க. நீங்க கோவிலுக்கு சாமி கும்பிடல போனீங்கன்னு நினைச்சேன். வைத்தீஸ்வரர் கோயில்ல நாடி ஜோசியம் தான் ரொம்ப விசேஷம். அவங்க ஏமா நம்ம ஆர்த்தியோட கைரேகை நம்ம கிட்ட இருக்கோ? இந்த வீட வாங்கும் போது அவகிட்ட இல்ல அவ ரொம்ப குழந்தையாச்சு. அவ இந்த அப்பிட விட்டு இல்ல அர்ச்சனா, ஆர்த்தியோட கைரேகை ஏதாவது அங்க புக்ல ஏதாவது இருக்கா? என்னங்க பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஜோசியம் ஜாதகம் இப்ப நாடி ஜோசியம் ஒண்ணு வேண்டாம், போதும், எல்லாம் போதுங்கிற. பொண்ணு காணாம போயிருக்கா, நீங்க என்னடா? யார் வேணும்? இது ஆர்த்தி வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நான் வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து வரேன். நீ அர்ச்சனா தானே? ஆமா. உங்க அப்பா இருக்காரா? இருக்காங்க, உள்ள வாங்க. அப்பா, யாரோ வந்திருக்காங்கப்பா. சார், நான் தேவசகாயம், ஆர்த்தியோட கோழி. வாங்க. ஐம் தில்லைராஜன், ஆர்த்திஸ் ஃபாதர். உட்காருங்க. இது என் வைஃப் சிவகாமி. சார், ஆர்த்திய பத்தி ஏதாவது? அவ கிடைச்சிருவா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்கு. இல்ல, சாப்பிட். காஃபி கொண்டு வாமா. அர்ச்சனா, பேக் எடுத்து உள்ளவே. சரிம்மா. அப்புறம் ஒரு விஷயம் சார். சொல்லுங்க சார். எங்க ஆபீஸ்ல சீஃப மர்டர் பண்ணிட்டாங்க. அத பத்தி நீங்க பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல புதுசா ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆர்த்தி வேலைக்கு வராதனால
ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க சார். அத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான். இதுக்காக அவ்வளவு தயங்குறீங்க? கொடுங்க. நான் ஏற்கனவே ஆர்த்தி கிட்ட சொல்லிட்டேன் வேலையை ரிசைன் பண்ணுமான்ட்டு. இப்போ திரும்பி வந்த உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட சொல்லிடுறேன். உங்க சீஃப் கிட்ட சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஆல் ரைட். இல்ல தொடர்ந்து ஆபீஸ்ல 2 ட்ராஜடி. ஒன்னு நம்ம ஆர்த்தி காணாம போனது, இன்னொன்னு ஆபீஸ்ல சீப்பை கொலை பண்ணது. இத்தனைக்கும் ஆபீஸ்ல செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாஃபோட கைரேகையை பதிவு பண்ணதான் ஆபீஸ்ல டோரை திறக்கும். அப்படி இருந்தும் யாரோ உள்ள புகுந்து கொலை பண்ணி. ஸ்டாஃபோட கைரேகை பட்டாதான் டோரை திறக்குமா? இந்த சிஸ்டம் உங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஆர்த்தி வேலையில இருந்தாளா? இருந்தாங்க சார். கண்டிப்பா ஆர்த்தியோட ரேகையும் உங்ககிட்ட இருக்கணுமே. எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கிடைக்குமா சார்? இல்ல சார், அது எங்க சிஸ்டத்துல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. அது இன்ஸ்டால் பண்ண கம்பெனியோட டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கும். அதை வேணா எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அது யார் சார் இன்ஸ்டால் பண்ணது? சார், பெய்ரோஸ் பயோமெட்ரிக் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி. அதோட விசிட்டிங் கார்டு கூட எங்கிட்ட இருக்கும். சார், இதுல சீஃப் எக்ஸிகியூட்டிவ் போட்டிருக்குது இஸ்மாயில். அவரை கேட்டா கண்டிப்பா பிரிண்ட் அவுட் தருவார் இல்லையா? சாரி சார், அவர் உயிரோட இல்ல. உங்களுக்கு இந்த கம்பெனில வேற யாராவது தெரியுமா? ஆகாஷ்னு ஒருத்தர் தெரியும் சார். ஓஹோ. அப்போ நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே சார். அதாவது நாளை காலை நீங்க கூட இந்த கம்பெனிக்கு வந்து சொன்னீங்களே ஏதோ ஆகாஷ்னு, அவர்கிட்ட கேட்டு ஆர்த்தியோட அந்த கைரேகை பிரிண்ட் அவுட் எனக்கு கொஞ்சம் வாங்கி தரணும். சரி சார். அப்போ நாளைக்கு நான் ஒரு 9:30 மணிக்கு இந்த கம்பெனிக்கு போயிடுறேன் சார். நீங்களும் அங்க வந்துடுறீங்களாங்க? சரி சார், வந்துடுறேன். தேங்க்யூ சார். பத்தியா ரேகை, எனக்கு இந்த ரேகை கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கு நேரம் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவேன். எதுக்கு சார்? நாடி ஜோசியம் பார்க்கணும் சார். சார் சார், நீங்க டாக்டர் திலகராஜன் தானே? ஆமா. என்ன தெரியுதா டாக்டர்? தெரியுங்களே. நீங்க என்ன தெரியல? நான் தான் டாக்டர் சுகவனம். தெரியலீங்களே. போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு என் பொண்ணு உங்க கிளினிக்ல தான் டாக்டர் பிறந்தா. சதய நட்சத்திரம் இல்லையா? எப்படி இருக்காங்க பொண்ணு? நல்லா இருக்கா டாக்டர்? போன மாசம் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடணும். அப்புறம் டாக்டர் ஒரு தடுப்பூசி ஒண்ணு விட்டு போச்சு. அதனால ஒன்றும் பாதகம் இல்ல. சதய நட்சத்திரம் இல்லையாவா? அவ நல்லா வருவா. ஒன்னும் பிரச்சனை இருக்காது. சரி, நான் வரேன் டாக்டர். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். முன்னாடி வந்துட்டீங்களா? நான் ஒரு 8:30 மணிக்கே வந்துட்டேன். சரி வாங்க. மேடம். எஸ். மிஸ்டர் ஆகாஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க? நான் தேவசகாயம், வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வாங்க, உட்காருங்க சார். சார், உங்களை பார்க்க வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து மிஸ்டர் தேவசகாயம் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சார். சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துருவாரு. சரி, வந்துடுறேன். ஹலோ
சொல்லுங்க சார். ஹாய் மிஸ்டர் தேவசகாயம். ஹலோ சார், how are you? ஐ அம் ஃபைன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? சார் ஒரு தில்லைராஜன், சிட்டிலே ஃபேமஸான மெட்டர்னிட்டி டாக்டர். ஹலோ ஹலோ சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அதாவது சார் என்னுடைய பொண்ணோட விரல் ரேகை இந்த பிரிண்ட் அவுட் எனக்கு வேணும். விரல் ரேகையோட பிரிண்ட் அவுட்டா? எதுக்கு? யார் உங்க பொண்ணு? சார் இவரு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆர்த்தியோட அப்பா. சார் நீங்க எப்படியாவது இந்த உதவி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அது ஆர்த்தியோட ரேகை பிரிண்ட் அவுட் உங்க சிஸ்டம்ல இருந்து எடுக்க முடியும்னு அவர் சொன்னாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நாடி ஜோசியம் பாக்குறதுக்கு. சரி, நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வரேன். ஹலோ, சொல்லுங்க சார். உட்காருங்க சார். உங்க பேமெண்ட் 5ஆம் தேதி ரெடி ஆயிடும். நீங்க நேரா வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். அந்த எத்திராஜ் கொஞ்சம் அனுப்புங்க. ஓகே சார். எத்ராஜ் சார் கூப்பிடுறாரு பார். சார் இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. சரி. சார் இதாங்க சார். சரி, நீ போ. தேங்க்யூ வெரி மச். அது நானு வைத்தீஸ்வரன் கோயில் போனோம், அதான் கொஞ்சம். சார் நீங்க கிளம்புங்க சார். தேங்க்யூ மிஸ்டர் ஆகாஷ். ஆகாஷ், தேங்க்யூ. மிஸ்டர் ஆகாஷ். ஆகாஷ், தேங்க்யூ. சார் ஒரு பொண்ணு காணாம போனது வந்து மனசு பாதிச்சு இப்படியே தான் சார் இருக்காரு. பொண்ணு காணாம போயிடுச்சா? ஆமா சார், திடீர்னு நடந்து போச்சு. எங்க போனான்னு தெரியல சார். ரொம்ப கலகலப்பான பொண்ணு. அவளோட ஃப்ரெண்டு சோமு தேடி கால் டாக்ஸில போயிருக்கா. அப்ப திரும்ப காணவே இல்லை சார். 1 மாசம் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை சார். என்ன பேர் சொன்னீங்க? ஆர்த்தி. அதுல சோமுங்கிறது சோமேஸ்வரனா? ஆமா சார், அவர் கூட நெய்தல் பத்திரிக்கையில ஒர்க் பண்றாரு சார். உங்களுக்கு தெரியுமா சார்? இல்ல, தெரியாது, சும்மா கேட்டேன். சரி சார், நம்ம விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. எங்க ஆபீஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கொட்டேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரெடியா சார்? அது இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அனுப்பிடுறேன். சரி சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே சார், வரேன்.
கேன் ஐ ஸ்பீக் டு சோமு ப்ளீஸ்? சோமுவா? நீங்க யார் பேசுறது? நான் அவனோட ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? அவர் இன்னைக்கு வேலைக்கு வரலையே. அப்படியா? எப்போ வருவான்? தெரியலங்க. அவனோட அட்ரஸ் கிடைக்குமா? அட்ரஸ்லாம் கொடுக்கறது இல்ல. இல்ல, நான் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரொம்ப அர்ஜென்ட். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. சாயா, ஒரு நிமிஷம் வாங்களேன். என்ன? யாரோ சோமோட அட்ரஸ் கேக்குறாங்க. சோமோட அட்ரஸ்? யாரு தெரியல. ஹலோ. ஹலோ. யாரு பேசுறது? அதான் சொன்னேனே, அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உங்க பேரு? ஐம் ஆகாஷ். நான் இப்பதான் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். அவனோட அட்ரஸ் என்கிட்ட கிடையாது. ஐம் ட்ரைங் டு ட்ரேஸ் ஹிம். அட்ரஸ் கொடுப்பீங்களா ப்ளீஸ்? ஓ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. பத்மா எங்க? பத்மா, பத்மா இங்க வா. சோமோட அட்ரஸ் சொல்லேன். இருக்கு சொல்லேன். நியூ நம்பர் 6 ஓல்ட் நம்பர் 3. நியூ நம்பர் 6. Wait a minute. Yeah. நியூ நம்பர் 6. New number 6. ஓல்ட் நம்பர் 3. Old number 3. Masigamaniya. மாசிலா மணி ஸ்ட்ரீட். Alright. Masilamani Street. அல்வாபேட் ஆழ்வார்பேட், சென்னை 18. சென்னை 18. 18. Thanks. Thanks a lot. It's okay. Bye. யார் போன்ல? சோமோட ஃப்ரெண்டா, பேரு ஆகாஷ். ஆகாஷா? ஆகாஷ்ல உனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே? அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொன்னான். உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லிடலாமா? வேண்டாம், எதுக்கு அவங்க கிட்ட சொல்லி பயமுத்தணும்? இல்லையா, சோமு இப்ப இருக்கிற நிலைமைக்கு சொல்லிட்டா பெட்டர். அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்படி பண்ணலாமா? அவங்க அம்மா மியூசிக் டைரக்டர் தானே, அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி போய் நைஸா என்கொயரி பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கா நான். சரி வா கிளம்பலாம். காட் ஒரு வார்த்தை சொல்லிடலாம். காடு கிட்டயா? சீக்கிரம் கிளம்பு. எதுக்கு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? இதோ பாரு, நான் இங்க ட்ரெயினி, நான் இங்க எம்ப்ளாயி இல்ல. நான் எம்ப்ளாய்டு. சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஊசி போட்ட? என்ன ஊசி போட்ட? சொல்லு. நிஜமாவே தெரிஞ்சுக்க விரும்புறியா? சொல்லு, என்ன ஊசி போட்ட? ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட ரத்தம். அது ரொம்ப காமன் ராகமாச்சு ஆண்டி, அதை ஏன் செலக்ட் பண்ணீங்க? அதுல இருக்கிறது 5 நோட்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் கம்போஸ் பண்றது. ஆண்டிக்கு பாருங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க, பாத்துட்டு வரேன். நீரு, நான் பாக்குறேன். பேர் என்னம்மா? ஹலோ, சோமு இருக்கானா? பாருங்க ஆண்டி. சோமு உழைப்பு இருக்கான். நீங்க யாரு? ஐம் ஆகாஷ். நான் சோமுவோட ஃப்ரெண்ட். அப்படியா?
நான் உன்னை பார்த்தது இல்லையேப்பா. ஸ்கூல் மேட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஓ, உள்ள வாங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. ஐ எம் நட்ராஜ், சோமுவோட ஃபாதர். நைஸ் மீட்டிங் யூ. நான் அட்வொகேட்டா இருக்கேன். இவங்க சோமுவோட மதர். மியூசிக் லைன்ல கொஞ்சம் ஃபேமஸ். ஹலோ. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க டே. வந்துடுறேன். இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்துருவாங்க. நோ ப்ராப்ளம் சார். சோமு வெளியே போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, எப்ப திரும்பி வரும்? தேங்க்யூ. ஆக்சுவலா அவன் வெளியூர் போயிருக்கான்ப்பா. வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். கான்டாக்ட் நம்பர் இருக்கா? கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்ல. வேணா உங்க கார்டு இருந்தா கொடுங்க, வந்த உடனே கான்டாக்ட் பண்ண சொல்றேன். சரி. This is my card. ஒரு நிமிஷம். Sure. ஹலோ. ஆமாங்க. ஆண்டி, ஒரு ரெகுலர் கொஸ்டின். புதுசா வர யங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, அப்படிங்களா? என்னம்மா நீ? நான் அவ்வளவு பெரிய ஆளு இல்ல. அவர் ஆமா, வந்தா எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. மியூசிக் போடும்போது ஹார்ட்ல இருந்து வரணும். யோசிச்சு போட்டாலாம் வரவே வராது. நைஸ் ஃபேஸ். இது எந்த இஷ்யூல வரும்? வர இஷ்யூல போட்டுலாம் ஆண்டி. நந்தினி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. என்னங்க, நம்ம ஆர்த்தி விஷயமாவா? இல்ல, நம்ம சோமு வந்தது நேர்ல வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன். I don't want to disturb you for long. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப சந்தோஷம். வரேன். சரிப்பா. பாய். நல்ல பையன். இந்த சோமு வந்து கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ண சொல்லு. எனக்கு கிளையண்ட் பார்க்கணும். நான் கிளம்புறேன். வரேன். ஓகே, போயிட்டு வரேம்மா. சரி. பார்க்கலாம். என்னம்மா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஆண்டி, இதுவே 2 பக்கம் வரும். அதுக்கு மேல எங்க மேகசின்ல போட மாட்டாங்க. இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்காருமா. இவன் சத்தியமா சோமு ஃப்ரெண்ட் இல்ல, போய் சொல்றான். என்ன சொல்ற? அந்த கார்டை பாரு. கேரோஸ் பயோமெட்ரிக்ஸ். கேரோஸ் பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் பண்ற ஆகாஷ் இவன் தான். இவன் சின்ன வயசுல வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கால. சென்னைக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது. அப்புறம் எப்படி சோமுவோட கிளாஸ்மேட்டா இருக்க முடியும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அப்புறமா சொல்றேன். இவன் எதுக்கு சோமுவை பார்க்கணும்னு சொல்றான்? பாட்டிமா, பாட்டிமா. அட வாங்கோ. என்ன, அவர் போன் பண்ணி இருக்காரா? இல்ல இல்ல, பாட்டிமா பார்க்கலான்னு வந்தேன். இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்கோ. பாட்டி, பாட்டி. நில்லு நில்லு, கூடலாம் உங்களை தாங்க அப்புறம் சொல்லிருக்கேன். மணி வந்திருக்காரு பாருங்க. என்ன பாட்டிமா? என்னடா மணி, என்னடா திடீர்னு இந்த பக்கம்? ஆகாஷ் போன் பண்ணி ஏதாவது சொல்ல சொன்னானா? அதெல்லாம் இல்ல பாட்டி, நான் வேற விஷயமா வந்தேன். என்ன வந்து என்னடா தயங்குற? நீ இந்த அத்து மனுஷன் தான், சொல்லு. அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. ஏய், நீ இந்த அத்து புள்ள மாதிரி தான்டா, எதுவா இருந்தாலும் கேளு. ஒண்ணு இல்ல பாட்டி, நாடி படிக்க கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. சரி. டேய், இந்த நாடியெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதுடா. பாட்டி எப்பவுமே தமாஷ் தான். பாட்டி, ஆ, வந்திருக்கிறவருக்கு தனசங்கு மகுட ரேகை. அது 7 தேதி பார்த்தேன், கிடைக்கல. நம்ம வீட்டுல ஒரு கட்டு இருக்குல்ல, அது கூட தனசங்கு மகுட ரேகை சேர்த்ததுதான். ஒருவேளை அது அவர்தான் கூட இருக்கலாமே. அதான் கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன். அவர் பணம் கொடுப்பாரு, அதை அப்படியே வாங்கி கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன். இல்ல விலைக்கு கொடுக்கறதா சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துறேன்.
அப்படியா? ஒண்ணு பண்ணு, கிளம்புடா முதல்ல. என்ன பாட்டிமா கோச்சிட்டீங்களா? பின்ன என்னடா, ஆத்துல இருக்க சாமான எல்லாம் வித்து சாப்பிட நிலைமையில நான் இருக்கேன். என் புள்ள அமெரிக்கால கோடி கோடியா சம்பாதிக்கிறான், என் பேரன் சென்னையில சம்பாதிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா. உன் மன்னிப்புல எனக்கு வேண்டாம், முதல்ல ஆத்த விட்டு கிளம்புடா போ. ஐயோ, ஏன் பாட்டி அவரை பிலிப் நேர்ந்து பிடிச்சுக்கிற? நீ சும்மா இருக்கியா? உனக்கு எல்லாம் புரியாதுடி. இல்லம்மா, தப்பு என்னோடதுதான். நான் தான் பாட்டிமா மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். பாட்டிமா, நீங்க இதே மனசுல வச்சுக்காதீங்க. நிஜமாவே என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, காபி சாப்பிடுறியா? இல்ல வேணாம். அவன் அப்படித்தானே சொல்லுவான், நீ போய் கலந்து வாப்போ. சரி சரி. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பாட்டி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே. உங்ககிட்ட இருக்கிற சோடியில என் பேரு என் தொழிலாம் வந்திருக்கு. பொதுவா நாடியில நாடி ஜோசம் பேர் வராது, ஆனா இதுல வந்திருக்கு. மேற்கொண்டு அதுல என்ன இருக்குன்னு என்னால படிக்க முடியல. ராத்திரில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. பாட்டி, கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு திருப்பி கொடுத்துறேன். வேண்டாம்ப்பா. பாட்டி, அவர் தான் படிச்சுட்டு கொடுத்துறேன்னு சொல்றாரோ? கொடுங்களேன். நீ சித்த வாய் முடிஞ்சு சும்மா இருக்கியா? இந்த அரிசியை கலைஞ்சு குக்கர்ல போய் போடு போ. போடி. மணி, நீ வேற எது வேணாலும் கேள்டா தரேன், ஆனா இந்த சுவடி மட்டும் வேண்டாப்பா. ஏன் பாட்டிமா? இந்த சுவடியை என்னைக்கு எங்க மாமனார் கையால தொட்டாரோ அன்னைக்கே எங்க குடும்பம் தலைகீழா போயிடுறா. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சுவடியை நான் தூக்கி எறிஞ்சிருக்கலாம், மனசு வரல, போட்டிகளை வச்சு பூட்டினேன். என் பேரனை பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல அவங்கிட்டையும் கட்டி தொலைச்சேன். இப்ப என்னடான்னா அவரை மாதிரியே இவனும் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அந்த சுவடியை தொட்டவா எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில இருந்து விலகி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. என்ன பாட்டிமா சொல்றீங்க? உன நான் என் பிள்ளையாட்டமான்னு சொன்னேனோ, நான் சொல்றேன் நீ கேளு. அந்த சுவடி உனக்கு வேண்டாம். அந்த சுவடி வெளியில வரும்போதெல்லாம் படபடன்னு வந்து மனசு என்னமோ பண்றதுடா. இல்ல பாட்டிமா, நான் இத பாரு, எதை பத்தி வேணாலும் நீ பேசு, இனிமே அந்த சுவடியை பத்தி மட்டும் பேசாதே சொல்லிட்டேன். இத பாரு, நான் காபி சாப்பிட போறேன், உனக்கும் கொண்டு வரேன், சாப்பிடு. டிகிரி காப்பிடா, குடிச்சிட்டு போ. அம்மா, வரவே மாட்டேங்குதுமா, ஒழுங்கா கத்து கொடுங்கம்மா. வேற எங்கேயாச்சும் போய் வேலை செய்யறதுக்கு உடம்பு திடகாத்திரமா இருக்கணும்ல. அப்படி வேலை செய்யறத விட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம்பா. அட போப்பா, அதெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி பிள்ளை எப்படி காப்பாத்தலாம்? எல்லாருக்கும் அதான்பா பிரச்சனை. சோமு, சோமு, இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? இப்போ பச்சை துண்டு போட்டுட்டு குள்ளமா ஒருத்த போறோம்ல. ஆமா, நம்ம நந்தன். அவர் நாடகம் மேல போடுவாரா? அவர் உங்களுக்கு தெரியுமா சார்? அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஏ நந்தா, நந்தா, ஐயா கூப்பிடுறாரு பாரு.
யாரது? என்னையா என்னாச்சு? ஏன் இப்படி வேத்து விறுவிறுக்க வந்திருக்க? பண்ணையில ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அதுக்குதான் அப்பவே சொன்னேன், நாடகம் போட்டு கௌரவ நாளுக்கா சம்பாரிச்சிருக்கலாம். இப்படி யாருக்கிட்டையும் கூலி வேலைக்கு போக வேண்டியது இருந்திருக்காது இல்ல? சும்மாடி, அந்த ரெடியோட ஆள் என்ன தரத்திட்டு வரான்டி. யாரு? அந்த ஃபேக்டரி முதலாளோட ஆளா? ஆமா. பாவி மனுஷன், சொன்ன கேட்டியா? அந்த ஃபாதர் கூட சேரவனன்னு. சும்மாடி, தள்ளிடி. அவன் வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிட்டு. என்ன சார், யார தேடுறீங்க? கருப்பா குழுமா இங்க ஒருத்தர் வந்தாரா? யாரு? இந்த நாடகம் மேல போடுவாரு. நந்தனா? அவர் எதுக்கு நீங்க தேடுறீங்க? அது என்ன தம்பி, பணம் ஏதாவது வாங்கிட்டு ஓடி வந்துட்டானா? ஆமா, இதுக்குதான் தொழில் சுத்தம் வேணுங்கிறது. அவன் எப்பவுமே எப்படிதான். நாடகத்துக்காக பணம் கொடுத்திருந்தேன். பண்ணையில வேலைக்காக வந்திருந்தேன். என்னை பார்த்ததும் ஓடி வந்துட்டான். அவன் வீடுங்க. அவர் வீடா? இப்படியே இடது கை பக்கம் போனீங்கன்னா நடு தெருன்னு ஒண்ணு வரும், அங்கதான் ஒரு வீடு. தேங்க்ஸ் தம்பி, இல்லாத கொடுமை தன்மையா கேளுங்க, கொடுத்துருவான். சார், நந்தனோட வீடு எங்க இருக்கு? இந்த வீடுதான். நந்தா, நந்தா, யாரு? நந்தன் எங்க? ஐயா 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 ஐயா, எங்க புடிச்ச? ஐயா ஐயா, அவரை விட்டுருங்க ஐயா. அம்மா, என்னமா இது? நீந்துருமா? அவர் சூதுவாத தெரியாதவர் ஐயா. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாதர் தான். எந்த ஃபாதர்? அந்த அருமை நாயகம். நீந்துருமா? அருமை நாயகம் நான் சொன்னேன். ஆமா ஐயா, அந்த சாமியார் என் புருஷனுக்கு எடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சிருக்கான். உங்க ரெட்டியாருக்கும் அந்த சாமியாருக்கும் நடந்த சண்டையில என் புருஷன் மாட்டிக்கிட்டார். மத்தபடி அவருக்கு வேற எதுவும் தெரியாது ஐயா. ஆனா நந்தன பெருமாள் ரெட்டி இருந்த அன்னைக்கு அங்க நான் பார்த்தேன். அந்த சாமியார் அடிக்கடி நாடகம் போட கூட்டின்னு போவாரு. அன்னைக்கும் அப்படிதாங்க கூட்டின்னு போனாரு. இப்போ புருஷன் எங்க? தெரியாது, எனக்கு தெரியாது ஐயா. அவர் வீட்டுக்கே வரல. போய் சொல்லாத, இப்படிதானே அவன் போனான். ஐயா ஐயா, இல்ல ஐயா, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயா ஐயா, அவர் ஒண்ணும் போய் என்ன நந்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஃபாதர், ஃபாதர், நந்தன் எங்க? உங்களை தான் கேட்கிறேன். ஃபாதர், இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? ஃபாதர், பதில் சொல்லுங்க. நந்தனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஃபாதர், ஃபாதர், உங்களை தான். ஃபாதர், ஃபாதர்.
1000 சேஞ்ச் இருக்கா? இல்ல சார். ஓகே. இந்தாங்க. ஓகே சார். அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ சார். ஹாய். How are you? வாங்க வாங்க பாட்டி சத்த வாங்க யாரும் வந்திருக்கான்னு பாருங்க. யாருடி? ஆகாஷ் வாடா. கார்த்தால பொறையேறின போதே நினைச்சேன் கரெக்டா வந்திருக்க. சௌரியமா வந்தேனுடா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலைப்பட. இதெல்லாம்? போன தடவை நீ தானே சொன்ன நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு அதான் பண்ணிட்டேன். நன்னா இருடா, நன்னா இருக்கணும். So, how are you? இதே தமிழ் கற்றுக்க கூடாதோ? அங்க போனதுல இருந்து தமிழே படிக்கல போல இருக்கே. வந்திருக்கேன்ல, நீ கத்துக்கொடு. நீங்களே சொல்லுங்க பாட்டி, 2 நாளா தமிழ் கத்துக்க முடியுமா? அவர் பாட்டுக்கு விடுவிடுன்னு போயிட்டே இருப்பார். இல்ல, இந்த தடவை உங்களோட நிறைய நாள் தங்க போறேன். நிஜமாவா? ப்ராமிஸ். வாட் என்ன தெரியுமா? பாத்து கரண்டி சுருளுது. இருடே. ஏண்டா எதுக்கு தான் சத்தியம் பண்றதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா? ஏண்டா நிஜமாவே ரொம்ப நாளைக்கு தங்க போறியா? என்ன பாட்டி? சரி, இதா என்னோட மொபைல். ஆபீஸ்க்கு போன் பண்ணி லாங் லீவ் போட்டு வந்திருக்கேன்னா இல்லையா நீயே கேளு. சரி சரி, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, உனக்கு சூடா காப்பி கலந்துட்டு வரேன். ஏண்டே, இங்க விட்டு எழுந்துட்டு போனா அருமாமனையை படுக்க வைக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அவர் பார்த்த சந்தோஷத்துல அப்படியே எழுந்துட்டேன். அதுக்கே அப்படி கத்துறேன்? நான் எங்கடி கத்துறேன், நீதான் கத்திட்டு இருக்க. இங்க பாருங்க, இப்பதான் அவர் வந்திருக்கார். நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. அதானே பார்த்தேன். என்னடா பாது சோழியம் செஞ்சு சும்மா ஆடாதேன்னு. காப்பி ஒண்ணா நேரா கேட்க வேண்டியதானே, இதுக்கு ஒரு சண்டை போட்டு கேட்கணும். இரு கொண்டு வரேன். சரி, இப்ப தமிழ்லயே கேக்குறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே. அதே தமிழ்லயே சொல்லிருக்கலாமே. ஆல்ரைட். போச்சு, ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. சத்த இருங்க. இந்த காய்கறி எல்லாம் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவளே நடக்கிக்கட்டும். எனக்கு வேற வேலை இருக்கு. கூட்டு வந்துட்டேன் சார். வணக்கம் ஐயா. பேர் என்னையா? பேரு நந்தனுங்க. அதான் உன் முழு பெயரா? ஆமாங்க. ஃபாதர் அருமை நாயகத்தை எவ்வளவு நாளா தெரியும்? ரொம்ப நாளா தெரியுங்க. ரொம்ப நாளானா? 6-7 வருஷமா தெரியுங்க. அன்னைக்கு நீ எதுக்கு சர்ச்சுக்கு போன? சும்மா ஃபாதரை பார்த்து பேசலான்னு போனுங்க. அவர் செத்து கிடந்தாரு. யாரோ அவரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கொலைதான் எப்படி சரியா சொல்ற? கொலை செஞ்சவன் பக்கத்துல இருந்தானே. அவன் ஆள் எப்படி இருப்பான்? ஆளு வெள்ளைய உயரமா இருந்தான். மெல்லிசு, ரொம்ப குண்டும் இல்ல, ஒரு பூசணா மாதிரி இருந்தான். 2 நாள் தாடி வளர்த்திருந்தான். கண்ணாடி போட்டிருந்தான் சார். அவன் தன் கையால ஃபாதரை கொலை செய்யறத நீ பாத்தியா? அது பாத்தியா இல்லையா? பாக்கல, ஆனா அவன் தான் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் சார். அந்த ரூம்ல வேற யாருமே கிடையாது. மறுபடியும் அவனை பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுவேன் சார், காட்டுவேன். சரி போ. போயிட்டு வரேன் சார். ஒரு நிமிஷம் சார். இங்க வாயா. அன்னைக்கு சர்ச்சில் பார்த்ததா சொன்னியே, அந்த ஆளு இவர் தானா? பாரு சார், இவனே தான் சார், இவனே தான். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும், இவன் தான். ஹலோ,
நான் அட்ரஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அப்படியா? எப்போ? சரிங்க. தேங்க்ஸ். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? யார் போன்ல? பிபி ஜனார்தன போன் பண்ணாரு. என்னவா? என்ன விஷயம்? கிரைம் பிரான்ச்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்களா? எதுக்கு? ஏன் என்னாச்சு? அதான் நம்ம சோமு விஷயமா தான். சோமு விஷயமாவா? சோமுக்கு என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? சார், நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கோம். வாங்க. சார், சர்ச் வாரண்ட். எஸ், போங்க. கான்ஸ்டபிள், அந்த ரூம் செக் பண்ணுங்க. என்னங்க அவங்க பாட்டுக்கு கடகடன்னு உள்ள போறாங்க, நீங்க சும்மா நிக்கிறீங்க? அவங்க டியூட்டியை செய்ய விடு. எஸ் சார். சார், நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் சார். எல்லாம் அடுத்தாச்சா? ஓகே சார். எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். சார், இதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போறோம். சரிங்க.
அவளை பார்க்கவில்லை கூட்டிட்டு வரும். வா சொல்றேன். ஆக மொத்தத்துல அந்த ஒளிச்சுவடிக்காக வந்தேன். இல்ல அபி, நான் உங்களை எல்லாம் பார்க்கணும் தான் வந்தேன். நான் நம்ப மாட்டேன். புரிஞ்சுக்கோ அபி, அந்த சோமு ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டேன் இருக்கான். அந்த ஓலைச்சுவடியில அவனோட ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதான் ஏன் பாக்கணும்னு கேக்குறேன். அப்படி என்ன ஆக்குற அவர் மேல உங்களுக்கு? அதுவும் ஆனா அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. அப்போ நாடி ஜோஷத்தை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டேலா? தெரியல. ஆனா அந்த ஓலைச்சுவடியை படிச்சா ஏதோ பெரிய விஷயம்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்ப ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா? என்கிட்ட நேரடியாவே கேட்டிருந்தா அந்த ஒளிச்சுவடியை பத்தி சொல்லிருப்பேன். அதுக்கே ஏடியெல்லாம் வச்சு பறந்தையில இருக்கணும். அப்ப அந்த ஓலைச்சுவடி உங்ககிட்ட இருக்கா? என்னன்னு இல்ல, பாட்டிட்டு இருக்கு. சரி, அப்ப நான் பாட்டிக்கிட்டே கிடைக்கிறேன். சத்தியமா தரமாட்டான். ஏன்? அந்த ஓலைச்சுவடி படிக்கிற எல்லாரும் குடும்பத்தை விட்டு போயிடறாளாம். சித்த சுவாதீனம் இல்லாம ஆயிடுறாளாம். அன்னைக்கு மணி வந்து கேட்டப்போ அதைதான் சொல்லி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த ஓலைச்சுவடியை படிச்சே ஆகணுமே. அட்லீஸ்ட் அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அதுலதான் இருக்கு. பாட்டி எங்க ஒழிச்சு வச்சிருக்கா. சரி, பாட்டி எழுந்துக்கிறதுக்குள்ள நான் போய் மனைவி பார்த்துட்டு வந்துடுறேன். தெரிஞ்சோ அவர் எங்க இருக்காரு? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்ன போயிருக்காரு? வைத்தீஸ்வரன் கோயில்